பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். முத்துவேல் வந்து ரெடி ஆயிட்டு காலையிலே கிளம்பி போறதுக்காக போயிட்டு இருக்காங்க. ஏன்னா திருச்சிக்கு ஹாஸ்பிட்டல் போகணுன்றதுக்காக. கரெக்டா அந்த இடத்துல சக்திவேல் இருக்காங்க. அண்ணன் எங்கன்னு காலங்காத்தால எங்க பொறுப்பிட்டேன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லடா, முக்கியமான வேலையா திருச்சி வரையும் போறேன், அதுதான் கிளம்புறேன்னு சொல்றாங்க. அண்ணன் எனக்கு எந்த வேலையும் இல்லைன்னு, நான் வரட்டுமா உங்க கூடன்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன், நீ மில்லு வேலை அது எல்லாம் பாத்துக்கோன்றாங்க. அண்ணன் எனக்கு ஒண்ணுமே புரியல, நீ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமா நடந்துக்கிற, நீ எங்க போற எங்க வர எதுவுமே தெரியாம நான் ரொம்பவே குழம்பி போய் இருக்கேன். அண்ணன் ஏதாவது சொல்ல முடியாத பிரச்சனை ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லுன்னு தாராளமா சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இது கேட்டதுமே வந்து முத்துவேல் வந்து அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, எந்த பிரச்சனையும் இல்லடா, முக்கியமான வேலையா நான் சங்க வேலையா தான் போறேன், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு முத்துவேல் அங்க இருந்து போறாங்க. உடனே குமார் அங்க வராங்க. பா, என்னப்பா ஆச்சு, ஏன்பா இப்படி புலம்பிட்டு இருக்கீங்க, என்னப்பா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அது ஒன்னும் இல்லடா, அண்ணன் நடந்துக்கிற விதம் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு, அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னப்பா சொல்றீங்க, பெரியப்பா அப்படி என்ன பேசுறாரு, என்ன நடந்துக்கிறாரு, எனக்கு எதுவுமே புரியலன்னு சொல்லி கேக்குறாங்க. அவர் நடந்துக்கிறது ரொம்ப ரொம்பவே புதுசா இருக்கு. அவரு திருச்சிக்கு போறாராம், தனியா போறாரு, கார் கூட எடுத்துட்டு போகாம அவர் பாட்டுக்கு நடந்து போறாரு. திருச்சிக்கு போறதுக்கு தனியா ஏன் போகணும், எனக்கு என்னவோ பெரிய சந்தேகமா இருக்கு. இப்ப கூட பத்தியா 3 லட்சம் ரூபாய் பணம் எடுத்துட்டு போயிருக்காரு, எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. சரி மவனி, எட்ரா வண்டிய ஃபாலோ பண்ணலாம், எங்க போறாருன்றத இப்ப தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்ன்றாங்க. ஏப்பா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, பெரியப்பா நம்ம கிட்ட போய் சொல்லிட்டு எங்க போக போறாரு, அவரெல்லாம் அப்படியெல்லாம் எங்கேயும் போக மாட்டாரு, நீ எதுக்காகப்பா வருத்தப்பட்டுட்டு இருக்கன்றாங்க. இல்லடா, அவரு எங்க போறாரு என்ன ஏதுன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து குமாரை கூட்டிட்டு போறாங்க. இப்போ முத்துவேல் வந்து தெரு முனையில நிக்க கரெக்டா அந்த இடத்துக்கு கதிரோட கார் வருது. கதிரோட கார்ல ஏறி இப்ப முத்துவேல் போறத வந்து பாத்துறாங்க. யாரோட கார் இதுன்றாங்க. அப்பா, அந்த கதிரோட கார் பா இதுன்றாங்க. என்னடா சொல்ற, ஆமாப்பா இது கதிரோட காரு தான், அங்க பாருங்க, அவன் முகம் மிரர்ல தெரியுதா, ஆமா ஆமா தெரியுது, பாத்தீங்களா, அப்படின்னா என்ன அர்த்தம், பெரியப்பா வந்து கிளம்பி போறாரு அப்படின்னா நமக்கெல்லாம் தெரியாம கதிர் கூட இப்போ உறவுல தான் இருக்காரா, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. பெரியப்பாவா இதுன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்பவே வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு குமார் வந்து சொல்றாங்க. சக்திவேல் வந்து இதை கேட்டுட்டு எனக்கு கூட அண்ணன் மேல நம்பிக்கை இருந்தது, ஏதோ அவருக்கு உடம்புக்கு பிரச்சனையா இல்ல என்ன காரணம் தெரியல, அண்ணன் ஏன் இந்த அளவுக்கு சொர்ந்து போய் இருக்காருன்னு சொல்லிட்டு நான் அக்கறையில தான் அவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்தா தானே தெரியுது அவரோட உண்மையான சுயரூபம். அப்படின்னா பணத்தை எல்லாம் எங்க பதுக்குறாருன்றது எனக்கு புரிஞ்சிடுச்சு. வரட்டும், போய் வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கு அவருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துல சக்திவேல் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்து சக்திவேல் கோபமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மாறி வந்து, ஏங்க என்னங்க ஆச்சு, எப்படி இப்படி வீராப்பா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் சொல்லுங்கன்றாங்க. மாறி, நம்ம 3 பேரும் தாண்டி முட்டாளு, இந்த குடும்பம் தான் கெதின்னு சொல்லிட்டு 1 ரூபாய் பணம் எடுத்தாலுமே அதை கணக்கு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அண்ணன் அசால்ட்டா லட்ச லட்சமா பணத்தை கொள்ளை அடிச்சிட்டு போயிட்டு அவன் மருமகனுக்கு கொடுத்துட்டு இருக்கன்றாங்க. ஏங்க, மாமாவை பத்தி எல்லாம் அப்படி சொல்லாதீங்க, மாமா ரொம்பவே நல்லவர், நீங்க வேணும்னா கூட 5 10 ஏமாத்துவீங்க, மாமா எல்லாம் அப்படி பண்ண மாட்டாரு, அவரை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க நாக்கு அழுகிடும் நல்லா சொல்றாங்க. உடனே அதுக்கு வந்து குமாரு சொல்றாங்க. குமாரு ரொம்பவே கோபமா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா, அப்பா சொல்றது உண்மைதான், பெரியப்பா இன்னைக்கு வெள்ளனேவே எழுந்து கிளம்பி போனாரு, அப்பாவும் கேட்டாரு எங்க பெரியப்பா போறீங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கு என்ன சொன்னாரு தெரியுமா, நான் திருச்சிக்கு ஒரு வேலைய போறேன், நான் வந்து அப்புறம் பாத்துக்கிறேன்னு சொன்னேன், வேலையெல்லாம் இப்படியே இருக்கேன்னு மில்லு வேலை கணக்கு வழக்குன்னு நல்லா சொல்லிட்டு கேட்டதுக்கு, அதெல்லாம் நீயும் குமாரும் இருக்கீங்கல்ல, நீங்க 2 பேரும் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. அப்புறம் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு போனோம். அங்க பார்த்தா கதிரோட வண்டியில ஏறி போறாரு. நம்ம முன்னாடி சண்டை போடுற மாதிரி நடிச்சிட்டு அதுக்கப்புறம் எதுக்காக கதிரோட வண்டியில ஏறி போகணும், இதுல இருந்தே தெரியலையா சந்தேகம்னு சொல்லிட்டு இப்ப நம்ம குமாரி கேட்க, உடனே மாறி வந்து ஒருவேளை மாமாவுக்கு இது ஏதாவது உடம்பு முடியலையோ, அதனாலதான் கதிர் வந்து கூட்டிட்டு போயிருப்பாருன்றாங்க. ஏண்டா இவ்வளெல்லாம் என்னடா சொல்றது, என்ன சொல்றது, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏண்டி முட்டாளு, அவன் மருமகன் கூட சந்தோஷமா என் அண்ணன் இருக்காரு, இதுல முட்டாள்தனமா நம்ம மட்டும் தாண்டி இருக்கோம்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துல சக்திவேல் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா வந்து இப்ப மாறி வந்து என்ன பண்றது,
நம்ம அக்கா கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லலாமான்னு சொல்லிட்டு, அக்கா அக்கா உங்ககிட்ட ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். ஆனா அத நீங்க எப்படி எடுத்துக்க போறீங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. முதல்ல என்ன விஷயம் மாறி சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மாமாவுடைய நடவடிக்கையை நீங்க கவனிச்சீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எனக்கும் தான் தெரியுது. அவர் நடந்துக்கிற விதம் எல்லாமே புதுசா இருக்கு. என்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே ஓப்பன் அப் பண்றதே கிடையாது. அவர் பாட்டுக்கு அமைதியா இருக்காரு. அதுவும் ஏதோ ஒரு ரிப்போர்ட்ட வச்சுட்டு இருந்தாரு. அத பார்த்து பார்த்து ஃபீல் பண்றாரு. என்னங்கன்னு சொல்லி கேட்டா, உடனே அந்த ரிப்போர்ட்ட மறைச்சு வச்சுட்டு அமைதியா அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு, தூங்காம புரண்டு புரண்டு படுத்துட்டே இருக்காரு. எனக்கு என்னவோ அவர் உடம்புக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இன்னைக்கு கூட திருச்சிக்கு போறேன்னு சொன்னாரு. தனியாவா போறீங்கன்னு சொல்லி கேட்டேன். ஆமா, தனியா தான் போறேன்னு சொன்னாரு. வேணும்னா உங்க கூட நான் வரட்டுமான்னு சொல்லி கேட்டேன். இல்ல, இல்ல அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. யாரோ ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அது வாய்ஸ் மட்டும் எனக்கு கேட்டது. அது கதிரோட வாய்ஸ் மாதிரி எனக்கு தெரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் எதுக்காக இவர் போயிட்டு கதிர் கூட பேச போறாருன்னு சொல்லிட்டு நான் அமைதியாயிட்டேன்னு சொல்றாங்க. அக்கா, அது நான் எப்படி இத உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல. என் புருஷன பார்த்துருக்காருக்கா. அம்மா கதிர் வண்டியில ஏறி போனத பார்த்துருக்காரு. என்ன காரணத்துக்காக என்ன ஒதுக்கி விட்டுட்டு அவர் வண்டியில ஏறி போகணும்னு சொல்லிட்டு அவ்ளோ கோவப்பட்டாரு. என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியலக்கான்னு சொல்லிட்டு இப்ப மாறி சொல்ல எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. வேணும்னா ராஜி கிட்ட பேசி பார்க்கலாமான்னு சொல்றாங்க. ஆமாக்கா, ராஜி கிட்ட பேசினா கண்டிப்பா கதிர் ராஜி கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாருல்ல. அது மூலியமா உண்மை என்னன்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இப்ப ராஜிக்கு கால் பண்றாங்க. சொல்லுங்க சித்தி, என்ன விஷயம்ன்றாங்க. ராஜி, அது வந்துன்றாங்க. உடனே வடிவு போனை வாங்கி, இங்க பாரு ராஜி, உன் புருஷனும் உன் அப்பாவும் வெளியில போயிருக்காரு. இந்த விஷயம் உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்னமா சொல்றீங்க? அப்படியா? இதெல்லாம் நடக்குமா? சாத்தியமா? இல்ல கனவு கண்டுட்டு சொல்றீங்களா? என்ன நடக்குதுங்க? நிஜமாவே வான்னு சொல்லிட்டு ராஜி ஷாக்கிங்கா கேக்குறாங்க. அப்படின்னா இவளுக்கும் விஷயம் தெரியல போலன்னு சொல்லிட்டு சரி சரி வேலையை பாருன்ட்டு போனை வைக்கிறாங்க. உடனே ராஜி திரும்பவும் கால் பண்ணி, என்ன நீங்க பாட்டுக்கு பேசிட்டு போனை வச்சிட்டீங்க. இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? அப்பா கதிர் கூட கார்ல போனாரா? என்ன நடக்குது? கதிர் முக்கியமான வேலையை நான் தெரிஞ்சுக்க போறேன். நான் வர லேட் ஆகும் ராஜி, நீ கிளாஸ்க்கு தனியா போயிட்டு வந்துடுன்னு சொன்னாரு. நானும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அமைதியிட்டேன். டிராவல் விஷயமா கதிர் பல இடத்துக்கு போவான் வருவான். நான் அதை பத்தி நோட் கேட்கல. ஆனா நீங்க சொல்றத பார்த்தா அப்பாவை கூட்டிட்டு கதிர் போயிருக்காரா? எதுக்காக போயிருக்காருன்னு நல்லா சொல்லிட்டு இப்ப ராஜுக்கே சந்தேகம் வருது. சரி ஒரே நிமிஷம், கதிருக்கு கால் பண்ணிட்டு உங்களை கால் பண்றேன்னு சொல்லிட்டு கதிருக்கு கால் பண்றாங்க. ராஜு தான் ஃபோன் பண்றான்னு சொல்றாங்க. உடனே முத்துவேல் சொன்னது ஞாபகம் இருக்கு இல்ல, எனக்கு இருக்கிற பிரச்சனை யாருக்கும் வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியக்கூடாது. ஏன்னா என்ன அவங்க எல்லாரும் ஒரு பேஷண்டா பாக்குறத நான் விரும்ப மாட்டேன்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்றாங்க. சரி நான் சொல்ல மாட்டேன், நான் சமாளிச்சுக்கிறேன் ராஜின்னு சொல்லிட்டு கதிர் எங்க இருக்குன்னு சொல்றாங்க. அதுதான் சொன்னேனே, நானு திருச்சி வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு உன் கூட அப்பா இருக்காரான்னு சொல்லி கேக்குறாங்க. அப்பாவா? அந்த முரட்டு மீசக்காரரெல்லாம் என் கூட கிடையாது ராஜி. ஏன் வரணும்னு ஆசையா இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல இல்ல, வீட்ல எல்லாருக்குமே உன் கூட போன மாதிரி தெரிஞ்சுதான், அதனாலதான் போன் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது கேட்டதுமே உடனே நம்ம கதிருக்கு ஷாக்கிங்கா இருக்கு. என்ன ராஜி, உன் அப்பெல்லாம் வருவாரா? என் கார் மாதிரி ஏகப்பட்ட கார் இருக்கு. அதுல எதுலயாவது போயிருப்பாங்க. இது ஒரு விஷயம்னு என்கிட்ட போன் வேற பண்ணி கேக்குற. ராஜி, நான் டிராவலிங்ல இருக்கேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. உடனே கதிர் நம்ம ரெண்டு பேரும் விஷயம் யார் மூலியமாவோ லீக் ஆயிருக்கு. அதை வச்சு சந்தேகப்பட்டு போன் பண்ணி கேக்குறான்றாங்க. யார் போய் பார்த்திருப்பான்? கண்டிப்பா எனக்கு யாரும் தெரியும். கண்டிப்பா சக்திவேலா தான் இருக்கும். ஏன்னா அவன் மட்டும்தான் முடிச்சுட்டு இருந்தான். அவன் என்னை ஃபாலோ பண்ணிட்டு நான் கார்ல ஏறிட்டு வந்ததை பார்த்துருப்பானோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்றாங்க. இப்படி மறைச்சு பார்க்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? டாக்டர் போயிட்டு என்ன சொல்றாங்களோ அதை தெரிஞ்சுக்கிட்டு உடனே வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்றது ரொம்பவே பெஸ்டா இருக்கும். ஏன்னா எப்பவுமே யாரும் உங்க கூட இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எப்ப என்ன ஆகும்னு கூட தெரியாது. அப்படி இருக்கும்போது ஒருவேளை உங்களுடைய ஹெல்த் இஷ்யூவை பத்தி அவங்க கிட்ட சொன்னா அதை வச்சு அவங்க உங்களை கேர் பண்ணி பார்த்துப்பாங்க இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. நான் ஒரு பேஷண்டா இருக்க நான் விரும்பல. இப்படியே நான் கண்ணு மூடுறதா இருந்தா கூட நான் இப்படியே வீரப்பா இருந்துட்டு கண்ணு மூடுவேனே தவிர யாருக்கிட்டயுமே இந்த விஷயத்த நான் சொல்லவும் மாட்டேன். நீயும் சொல்லிடாதுன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம முத்துவேல் சொல்றாங்க. கண்டிப்பா நீங்க சொல்லாம என் வாயில இருந்து உண்மையே வராது. நீங்க கவலைப்படாம இருங்கன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம கதிர் முத்துவேல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அடுத்த ட்ராக்கா திரும்பவும் நம்ம சரவணன் டீ குடிச்சிட்டு ஒரு டீ கடையில நின்றுட்டு இருக்காங்க.
அப்ப மயிலு சந்தோஷமா சிரிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. இத பார்த்து சரவணனுக்கா திரும்பவும் பயங்கர கோவம் வருது. அது எப்படிடி உன்னால மட்டும் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம இப்படியெல்லாம் இருக்க முடியுது? நீ சொன்ன பொய்ய நினைச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் நான் நிம்மதியா தூங்கி எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? ஏன்டி நீ இப்படி இருக்கன்றாங்க. திரும்பவும் மயிலு எதுவும் பேசாம சைலண்டாவே போறாங்க. ஏண்டி நான் பாட்டுக்கு கேட்டுட்டே இருக்க, நீ பாட்டுக்கு அமைதியா போனா என்னடி அர்த்தம்? என்ன நினைச்சிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசுறாங்க. ஏன் மாமா, நான் பேசினாலும் நீங்க கோவப்படுறீங்க, பேசலனாலும் நீங்க கோவப்படுறீங்க. அப்ப நான் என்னதான் பண்ணட்டும்? உங்களை பார்த்தும் பார்க்காம நான் பாட்டுக்கு இந்த பக்கம் போறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்க வேலையை நீங்க பார்க்க வேண்டியது தானேன்றாங்க. நான் எப்பவுமே அழுதுகிட்டு உங்க முன்னாடி கெஞ்சிக்கிட்டே இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. என்னடி பெரிய உத்தமி மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. மாமா, நான் இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்லுவேன். நான் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. நான் பண்ணது ரொம்ப 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 பெரிய தப்பு தான். நான் அதை நியாயப்படுத்த விரும்பல. அப்படி இருந்த சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. நான் அதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். அதுக்கப்புறமும் திரும்ப என்ன பண்ண சொல்றீங்க? எப்படி உங்க கால்ல விழுந்து எந்த நேரமும் அழுதுகிட்டே இருந்தா மட்டும்தான் நான் உங்களை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். மீதி நேரத்துல நான் நல்லா இருக்கிறதா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? நல்லா சொல்லிட்டு கோவப்பட்டு கேக்குறாங்க. உனக்கு எல்லாம் இருந்தாலும் அந்த வாய்க்கொழுவு மட்டும் இன்னும் போலடி, போல. இங்க பார், நீ நல்லவளா இருந்தா, வல்லவளா இருந்தா, தயவு செஞ்சு உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாம விவாகரத்து கொடுத்துட்டு அப்புறம் கோர்ட்ல என் புருஷன் கூட தான் சேர்ந்து வாழணும், என் மாமா இல்லைன்னா எனக்கு வாழ்க்கை இல்லைன்னாலாம் அழுது வடியாத, புரியுதா? இப்ப எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கியோ அதே சந்தோஷத்தோட நீ எனக்கு விவாகரத்து கொடுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்ப இதை கேட்ட மயிலு, உங்களுக்கு என்ன விவாகரத்து வேணும் அவ்வளவுதானே? கண்டிப்பா உங்களுக்கு நான் விவாகரத்து கொடுப்பேன். எந்த ஒரு மறுப்புமே சொல்லாம உங்களுக்கு நான் விவாகரத்து கொடுப்பேன். உங்களுக்கு பிடிச்ச லைஃப வாழ்ந்துகிட்டு நீங்க சந்தோஷமா இருங்க. எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு மயிலு சொன்னதை கேட்டு சரவணனுக்கு என்னடா இது, இவளா இது இப்படி பேசுறது? எப்ப பாரு அழுந்துட்டே இருப்பான். ஒருவேளை நம்ம அன்னைக்கு ஒரு வார்த்தை கேட்டோமே, அதை நினைச்சு இவ ஃபீல் பண்ணி இப்படி ஒரு விபரீத முடிவு எடுத்துட்டாலோ, நம்ம கிட்ட இப்படி வெடு வெடுன்னு பேசுறாளே, அதுக்கு காரணம் அதுவா கூட இருக்குமோன்னு எல்லாம் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பா இருக்காது. அப்படி என்ன காரணம் வேற இருக்க போகுது? நம்ம கேட்டது நியாயம்தான். ஒருவேளை அவ பிரெக்னெண்டா இருந்தா அதுக்கு ப்ரூஃபோட என்கிட்ட மறுபடியும் மறுபடியும் நின்றுக்கணுமே. ஒரு முறை சொன்னதும் அதை நம்பாம நம்ம கண்டபடி பேசி விட்டதுக்கு அப்புறம் திரும்ப அவ நிக்கலையே அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ பிரெக்னெண்டா இல்லைன்னு தானே அர்த்தம். இவளை யோசிச்சு நம்ம ஏன் நம்ம மூட ஸ்பாயில் பண்ணிக்கணும்? சீ, இவெல்லாம் ஒரு ஆளு. இவளை நினைச்சு நம்ம ஏன் நம்மளுடைய வேலை விடணும்? இனி இவள் நேர்ல வந்தா கூட இவளை நம்ம பார்க்கவே கூடாது. இவளை பார்த்தா தானே நமக்கு மறந்து போன விஷயம் எல்லாமே ஞாபகம் வருது. இனி அடியோட இவளை பத்தின ஒட்டுமொத்த நினைப்பும் மறந்துடணும்னு சொல்லிட்டு சரவணன் முடிவு பண்றாங்க. இப்ப நம்ம சரவணன் சொன்னபடியே மயிலுக்கும் சரவணனுக்கும் கோர்ட் இயரிங் வந்தா மயிலு என்ன மாதிரியான முடிவு எடுக்க போறாங்க? சரவணன் சொன்ன மாதிரியே சரவணன் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு மயிலு விவாகரத்துக்கு சம்மதம் சொல்லுவாங்களா? அப்பவாது சரவணன் மயிலை பத்தின விஷயத்த புரிஞ்சுப்பாங்களா? இல்ல நம்ம சரவணன் அப்ப கூட மயிலை பத்தி புரிஞ்சுக்காம இப்படிதான் இருக்கவா மயிலு போய் தான் சொல்லிட்டு இருப்பான்றத யோசிச்சு அஞ்சலியோட லைஃப ஸ்டார்ட் பண்ணுவாங்களா சரவணன்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.